அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்தரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன்? ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் சொன்னார், வானத்து நட்சத்திரங்களை பாருப்பா, நான் உன் சந்ததியை இவ்விதமாய் ஆசீர்வதிப்பேன், உனக்கு இந்த தேசத்தை கொடுக்கும் பொருட்டு உன்னை நான் கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்தேன், ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்தேன் அப்படிங்கிற. திரும்ப ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, சரிதான் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், ஆனால் அதை நான் எதினால் சுதந்திரித்துக் கொள்வேன்? எதினால் நான் சுதந்திரித்துக் கொள்வேன், அல்லது எப்படி சுதந்திரித்துக் கொள்வேன்? எதனால் அல்லது எப்படி சுதந்திரித்துக் கொள்வேன்? How shall I know that I will increase it? நான் எப்படி அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்பதை நான் எப்படி அறிந்து கொள்வேன்? எதனால் அறிந்து கொள்வேன்? எப்படி சுதந்திரிப்பேன் என்று எதனால் அறிவேன்? அதுக்கு ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். ஒரு உடன்படிக்கை, ஒரு ஒப்பந்தம் போடுறார். எல்லாம் கவனிங்க. ஒப்பந்தம் ஏன் போடுவோம்? ஒரு உடன்படிக்கை. இந்த ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 9 முதல் 12வது வசனம் உள்ள இந்த காரியங்கள் கர்த்தர் ஆபிரகாமோடு செய்த ஒரு உடன்படிக்கை. கர்த்தர் ஆபிரகாமோடு செய்த ஒரு உடன்படிக்கை, ஒரு ஒப்பந்தம். ஒப்பந்தம் எதற்கு உதவி செய்கிறது என்று சொன்னால், பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒப்பந்தம் உதவி செய்கிறது, அல்லது ஒரு நம்பிக்கை ஏற்படுவதற்கு, ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்கு ஒப்பந்தம் தேவைப்படுகிறது. ஒரு வீட்டை ஒத்தி முடிக்கிறோம், 3 லட்ச ரூபா, 3 வருஷத்துக்கு ஒரு வீட்டை ஒத்தி முடிக்கிறோம். அப்போ இந்த 3 லட்ச ரூபாயை அவர் வாங்கினதுக்கு என்ன அடையாளம் சொன்னால், அதை நம்ம என்ன செய்யலாம்? எழுதுகிறோம், பத்திரத்தில் எழுதி 2 பேரும் கையெழுத்து போடுறாங்க. அது பேர் தான் என்னது? ஒப்பந்தம். அது பேர் என்னது? ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தை மீறும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னால், நாட்டாமையிட்ட போகிறோம், நீதிமன்றத்தை நாடுகிறோம், அதுக்கான நஷ்டஈடு வழக்கு தொடரப்படுகிறது, தண்டனை கிடைக்கிறது. ஒப்பந்தம் பிரச்சனைகளை தீர்க்கிறது, ஒப்பந்தத்தை மீறினவர்களுக்கு தண்டனை கிடைக்கிறது. இப்போது நல்லா கவனிங்க, ஸ்தோத்திரம். அப்போது ஆபிரகாமுக்கு அவன் விசுவாசித்தாலும் இன்னும் கூட அது போதுமானதாக அது இருக்கவில்லை. ஆண்டவர்கிட்ட திரும்ப திரும்ப ஒரு வழக்கை போல இது தொடர்ந்து கொண்டே தான் இருக்கிறது. வழக்கை போல தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. இப்போ ஒரு ஒப்பந்தம் போடுறாரு. சரி, அப்போ நம்ம என்ன செய்வோம்? ஒரு ஒப்பந்தம் போடுவோம். நம்ம என்ன செய்வோம்? ஒரு ஒப்பந்தத்தை போடுவோம். கர்த்தரே சொல்கிறாரு, ஒப்பந்தம் போடுறாரு, சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு. நல்லா கவனிங்க. அதுக்கு அவர் என்ன செய்கிறாருன்னா, அதற்கு அவர் 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும், 3 வயது கிடாரியை கொண்டு வா, 3 வயது வெள்ளாடு கொண்டு வா, வெள்ளாட்டு 3 வயது ஆட்டுக்கடா, கடா தான் ஆணாடு, கடாவை கொண்டு வா, ஒரு காட்டுப்புறாவையும் ஒரு புறா கொஞ்சம் இடத்துல கொண்டு வா அப்படிங்கிறார். என்னெல்லாம் கேட்குறார்? 3 வயது கிடாரி, 3 வயது வெள்ளாடு, 3 வயது ஆட்டுக்கடா, ஒரு காட்டுப்புறா, ஒரு புறா கொஞ்சம் இடத்துல கொண்டு வா. அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து, நடுவாக துண்டித்துனா என்னது? அதை 2ஆக வெட்டி, கழுத்தை வெட்டி போடலாமே. அந்த கொண்டு வந்ததெல்லாம் 2ஆக கீறுத, நடுவால் அப்படி கீறி அந்த 2 துண்டாயிடுச்சு. அதான் துண்டங்கள். அவன் அவைகள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான். அப்படின்னா அவன் கொண்டு வந்த பாட்டுக்கடா, கடாரி, வெள்ளாடு இதெல்லாம் அவன் துண்டித்து
என்ன பண்ணுறான்னு சொன்னால், இங்கிட்டு ஒரு துண்டு இங்கிட்டு ஒரு துண்டு வச்சுட்டான். நடுவில் பாதை. அந்த நாட்களில் இப்படித்தான் ஒரு ஒப்பந்தத்தை செய்வாங்க. நீங்கள் இதை இன்னும் ஆழமாக புரியணும்னு சொன்னால், எரேமியாவினுடைய புஸ்தகத்தில் ஒரு வார்த்தை இருக்குது. எரேமியா 34:18 எடுத்து வாசித்து பாருங்கள். எரேமியாவினுடைய புஸ்தகம் 34வது எரேமியாவினுடைய புஸ்தகம் 34வது அதிகாரம் 18வது வசனம் பாருங்க. என் முகத்துக்கு முன் பண்ணின உடன்படிக்கையின் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் என் உடன்படிக்கையை மீறின மனுஷரை நான் துண்டங்களின் நடுவாக கடந்து போகும்படி அவர்களை இரண்டாக துண்டித்த கன்றுக்குட்டியைப் போல் ஆக்குவேன். கன்றுக்குட்டியின் துண்டுகளின் நடுவே கடந்து போன யூதாவின் பிரபுக்களையும் எருசலேமின் பிரபுக்களையும் பிரதானிகளையும் ஆசாரியர்களையும் தேசத்தின் சகல ஜனங்களையும் அப்படி செய்து. நல்லா கவனிங்க. ஸ்தோத்திரம். இங்க உடன்படிக்கையின் வார்த்தையில் நிறைவேற்றாமல் என் உடன்படிக்கை மீறின மனுஷரை நான் துண்டங்களின் நடுவாக கடந்து போகும்படி அவைகளை இரண்டாக துண்டித்த கன்றுக்குட்டியை போலாக்குவேன். நல்லா கவனிங்க. இங்கே ஒரு உடன்படிக்கை செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. என்ன ஒப்பந்தம்? ஒரு கன்றுக்குட்டியை ரெண்டா வெட்டி இங்கிட்டு ஒரு துண்டு இங்கிட்டு ஒரு துண்டு. இப்போ ஒப்பந்தம் செய்யக்கூடிய அந்த ரெண்டு நபர்களும் யார் யார் ஒப்பந்தம் பண்ணிக்கொள்ள போகிறாங்களோ அந்த ரெண்டு பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அந்த துண்டித்த அந்த ஒரு கண்ணுக்குட்டியை ரெண்டாக துண்டிப்பாங்க பார்த்தீங்களா? இங்கிட்டு ஒரு துண்டு வச்சுருவாங்க, இங்கிட்டு ஒரு துண்டு வச்சுருவாங்க. நடுவில் பாதை இருக்கும். அந்த பாதை வழியாக ரெண்டு பேருமே ஒப்பந்தம் போடுற ரெண்டு பேருமே கடந்து போவாங்க. புரியுதா உங்களுக்கு? ஒப்பந்தம் போடக்கூடிய ரெண்டு பேருமே அந்த துண்டங்களின் நடுவாக கடந்து போவாங்க. எதுக்காக கடந்து போகிறாங்க அப்படின்னு சொன்னால், கவனிங்க, இந்த ஒப்பந்தத்தை நீயும் மீறக்கூடாது, நானும் மீறக்கூடாது, நானும் மீற மாட்டேன். அப்படி யார் இந்த ஒப்பந்தத்தை மீறுறாங்களோ அவங்க இந்த கன்றுக்குட்டியை போல அழிவார்கள், துண்டிக்கப்படுவார்கள். இந்த கன்றுக்குட்டியை போல துண்டிக்கப்படுவார்கள். அதுதான் ஒப்பந்தத்தினுடைய அடையாளம். உங்களுக்கு விளங்குதா? இப்போ அதான் இங்கே அவன் சொல்கிறாரு, என் முகத்துக்கு முன் பண்ணின உடன்படிக்கையின் வார்த்தை நிறைவேற்றாமல் என் உடன்படிக்கையை மீறின மனுஷரை நான் துண்டங்களின் நடுவாக கடந்து போகும்படி அவர்களை ரெண்டாக துண்டித்த கன்றுக்குட்டியை போல். உடன்படிக்கை மீறின மனுஷங்களை ஆண்டவர் சொல்கிறார், என்ன செய்வேன்னு சொல்கிறாருன்னா, துண்டித்த கன்றுக்குட்டிகளை போல் ஆக்குவேன் அப்படிங்கிறாரு. அப்போ ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறார் ஆண்டவர். அதுக்கு தான் 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டுப்புறாவையும் ஒரு புறா குஞ்சு இடத்துல கொண்டு வா என்றார். எல்லாத்தையும் துண்டிக்கணும், துண்டித்து வைக்க வேண்டும். அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவர்கள் கொண்டு வந்து அவைகள் நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான். பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. இதை ஏன் அவன் துண்டிக்கலன்னு தெரியல. பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. இப்போ நல்லா கவனிங்க, இது நல்லா விளங்குது. இது ஆபிரகாமுக்கு ஆண்டவர் பண்ண உடன்படிக்கை. ஆபிரகாம் புரிஞ்சுக்கிட்டான், ஆண்டவர் நம்மகிட்ட ஏதோ ஒப்பந்தம் பண்ண போகிறார், அதுக்கு தான் இதெல்லாம் கொண்டு வர சொல்கிறாரு. கொண்டு வந்துட்டு அவன் எல்லாத்தையும் துண்டித்து வச்சுட்டு பட்சியை மாத்திரம் துண்டிக்கலை. அவன் மற்ற மிருகங்களை துண்டிச்சான் பார்த்தீங்களா, அதன் வழியாக அவன் கடந்து போயிட்டு இப்போது ஆண்டவர் கடந்து வருவதற்காக அவன் காத்திருக்கிறான். ஆண்டவர் இப்போ கடந்து வந்து அவனுக்கு உறுதிப்படுத்தணும். ஆண்டவர் தான் எல்லாம் கொண்டு வர சொல்கிறாரு. இவன் கடந்து போயிட்டான். கடந்து போயிட்டு இப்போ ஆண்டவர் 2 பேர் கடந்து போகணும். ஒப்பந்தம் போடுற 2 பேர் கடந்து போகணும். இவன் கடந்து வந்துட்டான், பட்சியை துண்டிக்கலை. இவன் கடந்து வந்துட்டான். கடந்து வந்துட்டு இப்போ ஆண்டவர் கடந்து வருவதற்காக இவன் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான் ஆபிரகாம். ஆனால் ஆண்டவர் கடந்து வரவில்லை.
அதான் பாருங்க, தாமதம் ஆகிறதுனால பறவைகள் அந்த உடல்கள் மேலே இறங்கின, அவைகளை ஆபிராம் துரத்தினான். சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிராமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது. இப்போ காலதாமதமாகுது, சூரியனும் வரைய போகுது. ஆபிராமுக்கு அயர்ந்த நித்திரை வருகிறது. திகிலும் காரிலும் அவனை மூடிக்கொண்டது. அப்பொழுது அவர் ஆபிராமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் சாதிகளை நான் நியாயம் திருப்பேன். பின்பு மிகுந்த பொருள்களுடனே புறப்பட்டு வருவார்கள். நீ சமாதானத்தோட உன் பிதாக்களிடத்தில் சேருவாய். நல்ல முதிர்வையில் அடக்கம் பண்ணப்படுவாய். 4ஆம் தலைமுறையில் அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள். ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார். சொல்லிட்டு 14 பாருங்க, சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு. இப்போ சூரியனும் மறைஞ்சிருச்சு, காரிருள் வந்துருச்சு. காரிருள் உண்டான பின்பு இதோ, நல்லா கவனிங்க, புகைகிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றின. இப்போ ஆண்டவர் கடக்கிறாரு, அந்த துண்டங்கள் நடுவே நினைச்சாரு, ஆண்டவர் கடந்து போறார். தோன்றின அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணி. பார்த்தீங்களா? அப்போ இது ஒரு உடன்படிக்கை, ஆபிரகாமோட ஆண்டவர் செய்த ஒரு உடன்படிக்கை. ஆபிரகாமை நம்ப வைக்கிறாரு. ஆபிரகாம், இந்த துண்டங்களின் நடுவே கடந்து வந்து நீயும் உறுதிப்படுத்துற, நானும் உறுதிப்படுத்துறேன். இதை 2 பேர்த்தில் யார் மீறுறாங்களோ அவங்க இந்த கன்றுக்குட்டிக்கு சமானமாக என்ன செய்வாங்க? துண்டிக்கப்பட்ட கன்றுக்குட்டி சமானமாக அவங்க வாழ்க்கை மாறிடும், அவங்க துண்டித்து போடப்படுவார்கள். நல்லா கவனிங்க. அப்போ ஒப்பந்தம் என்று சொன்னால் 2 பேருமே மீற முடியாதது, அதுதான் ஒப்பந்தம். 2 பேருமே மீற முடியாதது, அதுதான் ஒப்பந்தம். ஸ்தோத்திரம். 2 பேருமே மீற முடியாது, அதான் ஒப்பந்தம். ஆண்டவர் நம்ப வைக்கிறார் பாருங்க ஆபிரகாம். ஆண்டவர், நான் உனக்கு சொன்ன வார்த்தை நிறைவேற்றாம போனேன்னு சொன்னால் எப்படி இந்த ஆட்டுக்கடா துண்டிக்கப்பட்டது அதுபோல ஓ வாழ்க்கையோ என் வாழ்க்கையோ இருக்கும் அப்படிங்கிறார் ஆண்டவர். அந்த அளவு உடன்படிக்கை செய்கிறார் ஆபிரகாமோடு. இது ஒரு உடன்படிக்கை, ஆபிரகாமோடு ஆண்டவர் செய்த ஒரு உடன்படிக்கை. அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐபிராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் கேனியரும் கெனிசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெரிசியரும் ரெப்பாயிமரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். உடன்படிக்கை செய்து நம்முடைய ஆண்டவர் உடன்படிக்கையின் தேவன். அல்லேலூயா. அவர் உடன்படிக்கை பண்ணுகிற ஒரு தேவன், உடன்படிக்கையை காக்கிற ஒரு தேவன், உடன்படிக்கையை மதிக்கிற ஒரு தேவன், உடன்படிக்கையை மீறுகிறவர் அல்ல. இப்போ உடன்படிக்கையை மீறுகிறவன் பழைய ஏற்பாட்டில் ஒரு மிருகத்தை வச்சு உடன்படிக்கை செஞ்சு அந்த உடன்படிக்கையை மீறினாலே அந்த வெட்டப்பட்ட மிருகத்துக்கு என்ன கதியோ அதுதான் உடன்படிக்கை மீறுகிறவனுக்கு அந்த கதி. ஆனால் இந்த நாட்களில் பாருங்க, தேவனுடைய குமாரனை காலின்கள் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையினாவை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினை தீர்ப்புக்கு பாத்திரவானாக இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். எவ்வளவு கொடிதான ஆக்கினை தீர்ப்புக்கு பாத்திரவானாக இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். அதை நினைச்சே பார்க்க முடியல, யோசித்தே பார்க்க முடியல. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த உடன்படிக்கையை ஆண்டவர் நம்மோடு கூட ஆபிரகாமோடு கூட கானான் தேசத்தை சுதந்திரத்துக் கொள்வான் என்று சொல்லி உடன்படிக்கை செய்தார். நம்மோடு அவர் ஏன் உடன்படிக்கை செய்திருக்கிறார்? எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 15 வசனம் பாருங்க. எபிரேயர் 9:15. ஆகையால்
முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து, அடுத்து பாருங்க, அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வாசி அந்த வசனம் தாசுமா. அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக அழைக்கப்பட்டவர்கள் நல்ல வாசி ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் நித்திய சுதந்திரம் அல்ல, ஒரு கானான் தேசம், அது நித்திய சுதந்திரம் அல்ல. ஆனால் நமக்கு ஆபிரகாம் கானானை சுதந்திரத்துக் கொள்வதற்காக அவனோடு உடன்படிக்கை செய்தார் ஆண்டவர். நமக்கோ நித்திய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு செய்த உடன்படிக்கையில் ஆண்டவர் உண்மையுள்ளவராய் இருந்தாரா? உண்மையுள்ளவராய் இருந்தார். அவருடைய சந்ததி, ஆபிரகாமுடைய சந்ததி அந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்கும்படி கர்த்தர் செய்தார். அப்படி என்று சொன்னால் நமக்கும் செய்வார். நம்மோடு உடன்படிக்கை ஏன் செய்திருக்கிறார்? நாம் நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக உடன்படிக்கை செய்திருக்கிறார். அப்போ நிச்சயமாய் நாம் நித்திய சுதந்திரத்தை அடைவோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். அப்போ நம்மோடு செய்த உடன்படிக்கை நல்மனச்சாட்சி உடன்படிக்கை, நித்திய உடன்படிக்கை, புது உடன்படிக்கை, விசேஷித்த உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையில் அவர் ஏன் செய்கிறார் என்று சொன்னால் நாம் நித்திய சுதந்திரத்தை அடைவதற்காக. ஆபிரகாமுக்கு கானான் தேசத்தை எப்படி வாக்கு பண்ணினாரோ அதே போல் நமக்கு நித்திய சுதந்திரமாகிய கானானை ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அதை அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நம்மோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் வாசிங்க. அப்போ எபேசியர் 2:12 வாசிங்க. எபேசியர் 2:12 அக்காலத்திலே இயேசு கிறிஸ்துவை சேராதவர்கள், ஆனால் கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும். பாருங்க, அக்காலத்தில் நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நமக்கு உடன்படிக்கை இல்லை. ஆனால் இப்பொழுது பாருங்கள், அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவருமாய் இருந்தீர் என்று நினைத்து கொள்ளுங்கள். ஆனால் இப்பொழுதோ நீங்கள் உடன்படிக்கையின் பிள்ளைகளாக இருக்கிறீங்க. நாம் உடன்படிக்கையின் பிள்ளைகள். நாம் உடன்படிக்கையின் பிள்ளைகள். நாம் யாரா? உடன்படிக்கையின் பிள்ளைகள். மனுஷர் பண்ணிக்கொன்ற எந்த உடன்படிக்கையும் மீறுகிறதல்ல. அப்படின்னு சொன்னால் தேவன் நம்மோடு செய்த உடன்படிக்கை அவர் எப்படி மீறுவார்? அப்போ நம்ம விளங்கி கொள்ளணும், நாம் ரொம்ப முக்கியமானவர்கள் ஆண்டவருடைய பார்வையில். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். 1 கொரிந்தியர் 11:25 பாருங்கள். 1 கொரிந்தியர் 11:25 போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நாம் எடுக்கிற அப்பமும் திராட்சரசமும் திருவிருந்து ஆராதனை, அது ஒரு உடன்படிக்கை, இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை? என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்ற வாக்கு தத்தத்தோடு கூடிய உடன்படிக்கை. உடன்படிக்கையும் வாக்கு தத்தம் பிரிக்க முடியாது. வாக்கு தத்தத்தோடு கூடிய உடன்படிக்கை. அப்போ நாம் அவருடைய மாம்சத்தை புசித்து ஒரு ரத்தத்தை பானம் பண்ணினால் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. அதுதான் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. மீண்டுமாக ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை நம்ம திரும்பிக் கொள்வோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம். அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐபிராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் கேனியரும் கெனிசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெரிசியரும் ரெப்பாயிமியரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார்.
இந்த நல்லா கவனிங்க, இந்த உடன்படிக்கை இஸ்ரவேல் ஜனங்களோடு தேவன் செய்த ஒரு உடன்படிக்கையை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. எப்படி சொன்னால், எபிரேயர் நிருபத்தில் வாசிக்கும் பொழுது முதலாம் உடன்படிக்கை பிழையுள்ளதாக இருந்தது என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாதிருந்ததானால் இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடம் வேண்டுவதில்லையே. அதுக்கு ஒரு முன் அடையாளம் தான் இந்த ஆபிரகாமோட ஆண்டவர் செய்யக்கூடிய உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையிலையும் பிழை இருக்கிறது. பிழை இல்லாத ஒரே உடன்படிக்கை எது சொன்னால், இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த ரத்தத்தினால் நம்மோடு செய்த உடன்படிக்கை மாத்திரம் தான் பிழை இல்லாத உடன்படிக்கை. மற்ற எல்லா உடன்படிக்கையும் பிழை உள்ள உடன்படிக்கை. இதில் ஏன் அவன் பட்சிகளை துண்டிக்கலை? ஏன் கத்த திடீர்னு ஆபிரகாம சந்ததியார் 400 வருஷம் அந்நிய தேசத்தில் பரதேசியாக இருப்பாங்க, 400 வருஷம் உபத்திரவப்படுவாங்க, எகிப்தில் பரதேசியாக இருப்பாங்கன்னு ஏன் ஆண்டவர் சொல்கிறாரு சம்மந்தம் இல்லாமல்? இது அன்னைக்கு ஆபிரகாமுக்கே புரிஞ்சிருக்காது. ஏன் அப்படி சொன்னால், முதலாம் உடன்படிக்கை பிழை உள்ளது என்று எபிரேயர் நிருபத்தில் வாசிக்கிறோம். மோசையின் மூலமாய் வனாந்திரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களோடு உடன்படிக்கை செய்யப்பட்டது. அந்த உடன்படிக்கை பிழையுள்ள உடன்படிக்கை. அதற்கு ஒரு முன்னடையாளமான உடன்படிக்கை தான் இந்த உடன்படிக்கை, பிழையான உடன்படிக்கை. ஏன் இந்த உடன்படிக்கை, இந்த முதல் உடன்படிக்கை பிழை இல்லாமல் இருந்திருக்கும் என்று சொன்னால், இரண்டாம் உடன்படிக்கை ஏற்பட்டிருப்பதற்கு வாய்ப்பே இல்லாமல் இருந்திருக்கும். புறஜாதியெல்லாம் நமக்கெல்லாம் ரட்சிப்பே கிடைச்சிருக்காது. இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரம்தான் ரட்சிக்கப்பட்டவங்களா இருந்திருப்பாங்க. ஆபிரகாமோடு கர்த்தர் 2 உடன்படிக்கை செய்கிறாரு. இங்கே ஒரு உடன்படிக்கை செய்கிறாரா, அப்புறம் மோரியா தேசத்தில் உடன்படிக்கை செய்கிறாரு. என்ன உடன்படிக்கை செய்கிறாருன்னா, உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனை ஈசாக்கை இப்போது அழைத்து கொண்டு போய் நீ மோரியா தேசத்துக்கு போய் என்ன செய்ய, அங்கே போய் உடன்படிக்க, அங்கே போய் அவனை எனக்கு பழி செலுத்து அப்படிங்கிறார். நல்லா கவனிங்க, ஒரு பெரிய சத்தியம். இதை நான் பேசும்போது தான் எனக்கே அதை ஆவியானவர் எனக்கே ஞாபகப்படுத்துகிறார். அதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிடுவீங்கன்னு தெரில எனக்கு. ஆபிரகாமோடு இந்த உடன்படிக்கை, முதலாவது செய்த இந்த உடன்படிக்கை, இது எதை அடையாளப்படுத்தி காட்டுகிற சொன்னால், வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட மோசையின் மூலமாக ஆண்டவர் உடன்படிக்கை செஞ்சார். அதை அடையாளப்படுத்தி காட்டுகிறது. அது பிழை உள்ள உடன்படிக்கை. அதை அழிச்சிட்டு, அதை தள்ளிட்டு ஆண்டவர் 2வது உடன்படிக்கையை அவருடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனங்களோடு ஏற்படுத்தி இருக்கிறார். அதுதான் புது உடன்படிக்கை, அதுதான் விசேஷ உடன்படிக்கை, அதுதான் சுத்த உடன்படிக்கை, சுத்த மனச்சாட்சியோட உடன்படிக்கை. அதுதான் அதே போல 2வது ஒரு உடன்படிக்கை ஆபிரகாமோடு ஆண்டவர் செய்தார். இதை நாளைக்கு இன்னும் கொஞ்சம் விரிவாக நான் பேசுகிறேன். இன்னும் கொஞ்சம் இதை நான் டீப்பாக எடுத்தால் தான் உங்களுக்கு புரியும். 22 அதிகாரத்தில், ஆதியாகமம் 22 அதிகாரத்தில் பாருங்க. ஸ்தோத்திரம். அதில் நான் சொல்லிட்டேன், ஏற்கனவே சொன்னேன். கர்த்தர் ஆபிரகாம் தரிசனமாகி உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரன் ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து மோரியா தேசத்துக்கு போய் அங்கே உனக்கு நான் குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேலே அவன் தகன வழியாக இவனும் பலியிடத்துக்கு போகிறான். 3 நாள் பிரயாணம் போகிறாங்க. எத்தனை நாள் பிரயாணம் போகிறாங்க? 3 நாள் பிரயாணம் போகிறாங்க. அந்த இடத்தை அடையாங்க. வேலைக்காரனை கழுதையும் கீழே நிறுத்திட்டு ஆபிரகாமும் பிள்ளையாண்டானாகிய ஈசாக்கும் மலை உச்சில் ஏறுதாங்க. ஈசாக்கு மேலே தான் விறகு கட்டை இருக்குது, கையில் நெருப்பு இருக்கிறது. போகும்போதே ஈசா கேட்குறான், அப்பா விறகும் இருக்குது, நெருப்பும் இருக்குது, பழிசத்துக்கான ஆட்டுக்குட்டி எங்கன்னு கேட்குறாரு. அப்போ தேவன் நமக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வான்னு சொல்லிட்டு விசுவாசமாக ஆபிரகாம் சொல்கிறாரு. ஆனால் இவனை தான் பலியிட போகிறாரு. போகும்பொழுது அங்கே போய் பலிபீடத்தை கட்டுறாரு. ஈசாக்கை தூக்கி வைக்கிறாரு. பலிபீடத்தை மீது ஈசாக்கை கட்டி தூக்கி வச்சிட்டார். தன் கத்தியை உருவியவனை பலி செலுத்த போகும்போது கர்த்தர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமேன்னு சொல்லி கூப்பிட்டு, நீ உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரன் என்று பாராமல் எனக்காக நீ அவனை ஒப்புக் கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படு என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன் சொல்லிட்டு நல்லா கவனிங்க. ஸ்தோத்திரம். அவர் என்ன சொல்கிறார் பாருங்க.
பிள்ளையாண்டவன் அவன் கையை போடாத, அவனுக்கு ஒன்று செய்யாத, நீ அவனை உன் புத்திரன் உன் ஏகசுரன் பாராமல் நீ எனக்காக அவனை ஒப்பு கொடுத்த அப்படினால் நீ தேவனுக்கு பயப்படும் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அடுத்து சொல்கிறார் பாருங்க, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுரன் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்து கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆஸ்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த உடன்படிக்கை அவர் பேர்ல சத்தியம் பண்ணி உடன்படிக்கையை ஒரு 3 வயது கிடாரியை கொண்டு வா, 3 வயது ஆட்டுக்குட்டியை கொண்டு வா, 3 வயது வெள்ளாட்டுக்கடை கொண்டு வா சொல்லிட்டு அதை ரெண்டையும் துண்டித்து துண்டங்களின் நடுவே கடந்து போய் அது பிழையுள்ள உடன்படிக்கை. அதில் பட்சியவன் துண்டிக்கலை, ஆண்டவர் கடந்து போக தாமதமாகிறது, அங்கே திகிலும் காரிலும் அவனை மூடிக்கொள்கிறது, அவனுடைய மனச்சாட்சி அங்கே சுத்தமாக இருக்கவில்லை, மனச்சாட்சியில் ஒரு பயம் உண்டாகுது, ஒரு கலக்கம் உண்டாகுது. உடன்படிக்கை பிழையான உடன்படிக்கை. அது அடிமைத்தனத்தை கொண்டு வந்தது. இந்த உடன்படிக்கை 400 வருஷம் அடிமைத்தனத்தை கொண்டு வந்தது. ஆனால் இரண்டாவது ஈசாக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக அவன் இருக்கிறார் பலி செலுத்துவதற்கு. ஈசாக்கின் மூலமாக ஈசாக்கை வைத்து இந்த உடன்படிக்கை செய்யப்படுகிறபடினால் இது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்கு அடையாளமான உடன்படிக்கை இருக்கிறபடினால இந்த உடன்படிக்கை அங்கே அடிமைத்தனத்தை கொண்டு வந்தது. இங்கே சொல்றாரு, உன் சத்துருக்கள் தன்னுடைய சத்துருக்களுடைய வாசல்களை உன் சந்ததியார் சுதந்திரித்துக் கொள்வார்கள். இது விடுதலையின் உடன்படிக்கை. அதுதான் புதிய ஏற்பாட்டில் நம்மோடு செய்த உடன்படிக்கை அடையாளமாக இருக்கிறது. 2ஆம் உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்கிறது. அல்லேலூயா. புரிஞ்சுச்சா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சா? இதை நாளைக்கு இன்னும் கொஞ்சம் விரிவாக நான் பார்க்குறேன். வேதம் எவ்வளவு அழகா இருக்கு பாரு.